வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மார்ச் மாதம் 2019 வருடம் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. இப்பொழுது வெளிவர இருக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளை நாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த வெப்சைட்டை உங்களுடைய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க. மொபைல் இருந்துச்சுன்னா மொபைல் ப்ரௌசர், டெஸ்க்டாப், லேப்டாப் இந்த மாதிரி இருக்க முடியாது உங்களுடைய அந்த வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு www.dge.tn.nic.in இந்த வெப்சைட்டை போயிட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ரிசல்ட்டை செக் பண்ணக்கூடிய 3 லிங்க் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணுற லிங்க் தான் இருக்குது. இதே லிங்க் தான் உங்களுக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் செக் பண்ணக்கூடிய லிங்க். இன்னும் வந்துட்டு ரிசல்ட்டு அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட் மற்றும் டைம் வந்து அப்டேட் பண்ணலை. பெரும்பாலும் ஏற்கனவே அறிவித்தது போல் மே மாதம் 8ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளிவர இருக்கு. அதனால உங்களுக்கு கூடிய விரைவிலேயே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் செக் பண்ணுற நேரம் மற்றும் தேதியை வந்து இங்கே அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ப்ரௌசரில் செக் பண்ணணும்னா இந்த 3 லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் மூலயமா உங்களுடைய ரிசல்ட்டை விரைவாக செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அதே போல் ஆப் ஸ்டோர் ஆப்பிள் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டவுன்லோட் பண்ணுவோம். இங்கே மேலே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க HSE +1 ரிசல்ட்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா HSE +1 ரிசல்ட் yyyy மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அரசு தேர்வுத்துறை சார்பில் வந்துட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஆப்பு. இந்த ஆப்பை தவிர்த்து வேறு எந்த ஆப் மூலியமாகவும் உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இது 2 இருந்தாலே நீங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலையும் அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. அதனால் தேவையில்லாமல் உங்களுடைய தகவலை அடுத்தவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம்ல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய மொபைல் ப்ரௌசரோட ஸ்பீடை பொறுத்து இந்த இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வேரி ஆகும். அதனால் இந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏற்கனவே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பு, அதே போல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு ஆப்பு. அந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிசல்ட் செக் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து ஆப்பு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வியூவர் HSE +1 ரிசல்ட்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா HSE +1 ரிசல்ட் மார்ச் 2018 இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுற அந்த டேட்டுக்கு காலையில் அந்த பெர்ஃபெக்டாக அந்த டயத்துக்கு போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2019 மாறி இருக்கும். அதே போல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டை வந்துட்டு செக் பண்ணுற அந்த டைம் காலையில் 9:30 மணிக்கு வந்துட்டு தான் இந்த இது ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அதனால் மாணவர்கள் இது வந்துட்டு ஏன் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லி நீங்கள் குழப்பம் அடைய வேணாம். நீங்கள் வந்துட்டு அந்த 9:30 மணி அளவில் என்னைக்கு வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்களோ 9:30 மணி அளவில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா தான் இது ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே சர்வர் எரர் அப்படின்னு தான் வரும். அதனால் இப்படி தான் உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் மொபைல் ஆப் மூலியமாகவும் வெப் ப்ரௌசர் மூலியமாகவும் நீங்கள் செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த வீடியோவை அனைத்து மாணவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதாவது குறிப்பாக +1 படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற போது எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலை இது போல் அப்டேட் பண்ண வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.